இந்த நவ கிரகங்களை படைத்து அவரவருடைய பாவ புண்ணிய கணக்கிற்கு தகுந்தவாறு நன்மைகளையும் தீமைகளையும் நீ கொடுத்துட்டே வான்னு சொல்லிட்டு அம்மா விட்டுருவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டாலும் அவங்கள அப்படியே அவங்களுடைய வேலையை செய்யறதுக்கு விட மாட்டாங்க. இந்த அந்த தொட்டிலையும் ஆட்டி பிள்ளையும் கிள்ளி விடுறதுவாங்கல்ல, அது மாதிரி அந்த பக்கம் நீ உன் வேலையை பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நமக்கு என்ன சொல்லிடுவாங்க, நீ 2 காப்பு கட்டிடு, அபிஷேகம் வந்துரு, ஒரு 4 நாள் தொட்டு பண்ணு, அவ்வளோதான். என்ன பிரச்சனை என்ன எதுவுமே நம்மளை பயப்படுத்துகிற வேலைங்கிறதே கிடையாது. 2 காப்பு கட்டிட்டு வந்துடு, எல்லாம் அம்மா பார்த்துக்கணும். கீழே போகிறதுன்னா அதை இந்த காப்பு கட்டுங்கள் நம்முடைய விதியை நிர்ணயிக்கிறது. அம்மா சொல்லிடுவாங்க, இதான் கர்ம சட்டம், இந்த ஆளை நீ பார்த்துக்கோ, என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னா. அப்போ இந்த பக்கம் காப்பு கட்ட சொல்லிட்டு அபிஷேகம் பண்ண சொல்லிட்டு அந்த பக்கம் நீ உன் வேலையை பாருன்னா, அப்போ நவ கிரகங்களும் அம்மாட்ட சண்டை போடுமா. விதிக்கும் எனக்கும் சர்வசதா காலம் போராட்டம் அப்படிங்கிறாங்க. நமக்காக அம்மா அந்த போராட்டத்தையும் எதிர்கொண்டாங்க. இப்படி இந்த நவராத்திரி விழாங்கிறது மிக 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 சிறப்பு வாய்ந்தது. இப்போ நான் அதை பற்றி மிக விரிவாக பேச போவதில்லை. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் நவராத்திரிக்கு வரோம். ஒரு சுருக்கமாக நவராத்திரியை பற்றி சொல்லிட்டு, அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை பற்றி சொல், உலகம் என்னை பற்றி தெரிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நீ என்னை பற்றி பேச வேண்டாம், உன்னுடைய வாழ்வில் நடந்த விஷயங்களை நிகழ்வுகளை நீ சொல்லு. நீ அதை சொன்னேனாலே நான் யாருங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை! அப்படி ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றித்தான் நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். 1985 நான் படிச்சிட்டு இருக்கேன் காலேஜில். அப்போது எனக்கு ஒரு கனவு வருகிறது. ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் பர்பிள் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கு, முன்னாடி ஒரு நாய் கட்டி இருக்கு. அப்போ நான் அங்கே உள்ளேருந்து, அதாவது அந்த வீட்டின் உள்ளேருந்து வெளியில் அந்த வெராண்டாக்கு வரேன். என்னுடைய கழுத்தில் தாலி இருக்கிறது. அன்றுதான் எனக்கு திருமணம் ஆகி இருக்கிறது. கழுத்தில் தாலி இருக்கு. நான் கையில் பால் சொம்பு வச்சிட்ருக்கேன். மேலே போன்னு சொல்கிறாங்க. போகும்போது அங்கே பார்த்தால் என்னுடைய கணவர் அவர் அந்த மாடியில் இருக்கிற மாதிரி. இதுதான் அந்த காட்சி. அப்போ நான் படிச்சிட்ருக்கேன். என்னுடைய பெரியப்பா வீட்டில் தங்கி படித்து கொண்டிருக்கிறேன் சென்னையிலே. ஸோ நான் காலம்பறை எழுந்திரிச்சு என்னோட கசின் சிஸ்டர்ஸ், எங்களுக்கெல்லாம் ரொம்ப வயசு வித்தியாசம் ரொம்ப கிடையாது. அதனால் எழுந்திரிச்சு அதெல்லாம் சொன்ன உடனே ஒரே கேலியும் கிண்டலும், திருமண ஆசை விட்டது, அதான் இப்படியெல்லாம் கனவு வந்திருக்கு அப்படின்னாங்க. நானும் அதெல்லாம் பேசிட்டு அதோட அதை மறந்தாச்சு, விட்டாச்சு. 88 இங்கே பீச்சில் மாநாடு நடத்துறதுக்காக அங்கே ஸ்டாலில் போய் தொண்டு பண்ணணும். அப்படிங்கும்போது நான் எப்பவுமே கிளம்பி போவேன். மத்தியானம் 2 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணி வரைக்கும். அப்போ என்ன ஆச்சு, படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த ஒரு வருவா, எப்பவுமே வருவா. அன்னைக்கு வரல. சரி, அவங்க வீடு தானே எங்கேயோ இருக்குன்னாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்போ மொபைல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கக்கூடாத வீடு தானே சொன்னாங்க, அதனால பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்த்தா எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கு. என்னடா அது, இந்த வீடு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி பர்பிள் கலர் பெயிண்ட், வாசல்ல நாய் கட்டி இருக்கு. இதை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே கனவுல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே நான் எதுக்கு இது பண்ணால் போய் எங்கள் வெரண்டாவில் உட்காந்து அந்த பொண்ணு வந்தோடனே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 2 பேரும் போகலான்னு 2 பேரும் 21 கிளம்பி பீச்சுக்கு போயாச்சு தோணுது. அதற்கு பிறகு ஒரு 15-20 நாட்கள் கழித்து
அந்த பொண்ணு சொல்கிறா, நாளைக்கு வந்து இங்கே வந்துடு, 2 பேருமா சேர்ந்து யாரோ வீட்டிலேருந்து கார் போகுது, நம்மளை வந்து பாதி வேலை இறக்கி விட்டு போகிறேன்ட்டாங்க. சரின்ட்டு அங்கே போய் உட்கார்ந்த போது பைக் வந்து நின்றுச்சு. பைக்லேருந்து இறங்கினவரை பார்த்தோன்னே அதை விட ஷாக்கு. கனவுல நான் பார்த்த அதே உருவம். என்னடா இப்படி இருக்கிறதே, நம்ம இவரை தானே வந்து பார்த்தோம் அப்படின்னு நினச்சேன். சேச்சே, இப்படிலாம் இருக்கவே இருக்காது, எப்படி வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அதோட விட்டுட்டேன். ஆனாலும் அம்மாட்ட வந்து நான், நீ வந்து எனக்கு இந்த பையனை தான் திருமணம் முடிக்க போகிறாய் அப்படின்னு சொன்னால், நீ எனக்கு இன்னைக்கு கனவுல வந்து ஒரு செம்பருத்தி பூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு, அதாவது இதுதானா அப்படின்னு, ஏன்னா எதனால அந்த மாதிரி நீ காமிச்ச அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கேட்குறேன். அப்போ அன்னைக்கு அப்போ வந்து நம்ம பழைய பாலிடெக்னிக் நிறைய பேருக்கு தெரியும். அந்த இருப்படி ஹாலில் இருப்படி சாப்பாடு வந்து அங்கே நடந்துட்டு இருந்தது. மண் சுவர் இருக்கும், இந்த கீத்து கொட்டாய் போட்டிருக்கோம். அந்த இடத்துல வந்து நான் போகிறேன். ஜோசப்ங்கிற சக்தி அவர் வராரு. அம்மா வராங்க, வந்து சீக்கிரம் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. சரி, மடமடான்னு வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அம்மா கையில் அருள் நிலையில் வேப்பிலை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது எழுந்திரிச்சு பார்க்கும்போது அம்மா என் கையில் ஒரு செம்பருத்தி பூவை கொடுக்குறாங்க. இது கனவுல. எனக்கு அப்பவும் நம்ம அப்படி நினச்சிருப்போம்னு நினைக்கிறோம். அம்மா செம்பருத்தி பூ கொடுக்கணும்னு நம்ம நினச்சதுனால அம்மா செம்பருத்தி பூ கொடுத்தா போல இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. இது எப்படி சாத்தியம்? யார் என்னன்னே தெரியாமல் அது எப்படி வந்து அம்மா வந்து முடிக்க முடியும்? ஏன்னா பேசிக்காக அதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் வந்து பியூர் வெஜிடேரியன், அவங்க வந்து நான் வெஜிடேரியனுங்கிறதுனால நிச்சயமாக இது வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு சாதாரணமாக நடைபெறுவதற்கு சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அப்போது அடுத்த நாள் அம்மா கனவுல காமிக்கிறாங்க, ஒரு பெரிய வீடு, மலை பிரதேசம். அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டில் வந்து பெரிய ரோஸ்வுட் காட் இருக்கு. அதில் நான் வந்து உட்காந்துருக்கேன். இந்த 60s வர்ற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கொண்டை போட்டுட்டு அப்படியே அந்த அந்த ஹீரோயின் ஸ்டைலில் அந்த மாதிரி வந்து ஒரு சிகப்பு பட்டு புடவை கட்டிட்டு அப்படி இருக்கேன். 60களில் வந்து ஒரு சினிமாவில் வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் நான் வந்து 2 பேர் வந்து கூப்பிடுறாங்க, வாக் போகலாம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு 3 பேர் வந்து கூப்பிட்டோன்னா நானும் வாக் போகிறேன். போனோன்னா டவுன் ஹில் அப்படியே வந்து கிடக்கிடன்னு கீழே இறங்கி போயிட்டு திரும்ப மேலே பார்க்குறேன். அவங்க 3 பேர் அங்கேயே நிற்கிறாங்க, நான் மட்டும் கீழே மாட்டிக்கிறேன். அவங்க அப்பில் இருக்காங்க, நான் கீழே இருக்கேன். நான் மேலே போகணும்னு நினைக்கும் போது நடுவில் வந்து ஒரு நாகம் அப்படியே சீருது. அந்த நாகம் என்னை மேலே போகவே விடலை. ஆனால் அந்த நாகம் என்னை கடிக்கவோ இல்லை, மேலே போக விடலை. அதோட கனவு முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த கனவுல வந்த 3 பேர் யாருன்னு பார்த்தா, என்னுடைய கணவர், என்னுடைய மாமனார் மாமியார். அதாவது நான் இப்போ அந்த சொன்னேன் இல்லையா, அவருடைய பேரண்ட்ஸும் என்னுடைய கணவரும், அவர் அந்த ஏற்கனவே அம்மா கனவுல காமிச்சவங்களும் தான் வந்தாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். அப்போது கோத்தகிரி அவங்களுடைய சொந்த ஊர். அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு வீடு இருந்தது. ஆனால் திருமணம் நடப்பதற்கு முன்பாக அந்த வீடெல்லாம் வித்தாச்சு. நான் அதை பார்த்ததும் இல்லை, ஆனால் அதை அம்மா கனவிலே காட்டினார். அதற்கு பிறகு எனக்கு அப்பவும் நம்பிக்கை வரல. இது வந்து எப்படி, எதனால இந்த மாதிரி ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச போது, அதற்கு முந்தைய பிறவியில், அதாவது ஒரு 1920s வச்சுக்கோங்களேன், எப்படி இருப்பாங்க, அப்போது நான் வந்து பெண் கொசுவை வச்சு புடவை கட்டியிருக்கேன். நல்லா எண்ணெய் தடவி வழித்து வாரி கதம்ப பூ வச்சுட்டு காலில் பட்டை கொலுசு போட்டுட்டு, நான் வந்து ஒரு குடிசை வீடு வயலுக்குள்ளே இருக்குது. அதில் வந்து அந்த சாணம் போட்டு மெழுகின ஒரு வீடு. அதில் வந்து நான் மாமா தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். சத்தியமாக அந்த மாதிரி ஒரு அட்டையர் வந்து யோசிச்சே பார்த்துருக்கவே முடியாது.
அப்போ என்னுடைய கணவர்னு காமிக்கிறது வந்து இப்போ என்னுடைய கணவர் தான் அங்கே உட்காந்துருக்காரு. ஆனால் எப்படின்னா காதில் கடுக்கணும், குடுமி, அப்புறம் வந்து ஒரு அழுக்கு வேஷ்டி, ஒரு 3/4 தூரத்துக்கு தொட ஒரு சட்டை, விவசாயி, அந்த மாதிரி அம்மா காட்டினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏன் இப்படி குழப்பமான கனவுகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து அருள்வாக்கில் கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, உன்னை போன்ற பெண்களிடம் நீ எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இத்தகைய கனவுகளை தருகிறேன் மகளே. இது நான் செய்த ஏற்பாடுன்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட திருமணத்தை முடித்து விடுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை. இதெல்லாம் சும்மா கனவு வருதா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க, இது நான் செய்த ஏற்பாடு, திருமணத்தை முடியிட்டாங்க. திருமணம் வந்து நடக்கும்போது எங்கள் அக்கா நெய்வேலியில் இருக்கா, அக்கா ஹஸ்பண்ட் என்எல்சியில் இன்ஜினியராக இருக்கார். அவரை வந்து எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, என்னால் சென்னையிலலாம் வச்சு பண்ண முடியாது, ஏன்னா நானும் எங்கள் அக்கா வந்து ஆம்பளை பசங்க கிடையாது வீட்டில், அதனால் நெய்வேலியிலே நீங்கள் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிவிடுங்க. எனக்கு ஒரே ஆதங்கம், என்னடா அது, அம்மா வந்து தாலி எடுத்து கொடுத்து இந்த மேல்மருவத்தூரில் இந்த கல்யாணம் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், இது எப்படியாவது அம்மா மாற்றிடும் அப்படின்னு நினச்சேன். கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்கும்போது கூட எனக்கு அந்த சிந்தனையே தான் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அதற்கு பதிலாக திருமணத்திற்கு 1 வாரத்திற்கு முதல்ல, 1 வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய குருபிரான் அவர்கள் கையில் வேப்பிலையோட அருள் நிலையில் வந்து எனக்கும் என் கணவருக்கும் அந்த கருவறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இடத்திலே மாலை எடுத்து கொடுத்து மாலை மாற்றிக்க வச்சுட்டாங்க. கனவுலையே வந்து மாலை மாற்றிக்க வச்சாங்க. மாலை மாற்றிக்க வச்சதோடு இல்லாமல் நம்முடைய அருள்வாக்கு கேட்கும்போது பார்த்துருப்பீங்க, அம்மா இடது கையில் வேப்பிலை வைத்திருப்பாங்க. இந்த இடது கையில் அப்படி வேப்பிலையை வச்சுட்டு மாலை மாற்றிக்கிட்டோன்னே என் பக்கத்தில் வந்து இந்த கையால் இந்த மண்டையில் இப்படின்னாங்க ஒரு தட்டு. தட்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த மண்டை அப்படியே 2ஆக புழங்குது. நானே என்னுடைய மூளையை கனவுல பார்க்குறேன். அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏதோ இப்படி முணுமுணுன்னு சொல்லிட்டு அது எதுவும் கருப்பாக இருந்தது, அதை எடுத்து இப்படி போட்டாங்க. போட்டுட்டு மறுபடியும் இப்படி தட்டினாங்க. மறுபடியும் அது அப்படியே அந்த கபாலம் அப்படியே மூடிடுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திருமணம் முடிந்த பிறகு நான் என்னுடைய கணவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கனவு வந்தது, அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே, பாரு அம்மாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, அந்த மேல் மாடி காலியாக இருக்குது, சரி ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு புடி மண் கருப்பாக தானே இருந்தது, அது ஏதோ மண்ணை தூக்கி அது உள்ளுக்குள்ளே போட்டு அம்மா மூடிடுச்சு, இவ்வளோ காலியாக இருக்குதுன்னு அம்மா கூட தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் ஜோக் அடிச்சிட்டார். அதோட நாங்கள் மறந்துட்டு விட்டாச்சு. என்னுடைய திருமணம் நடந்தது 1991. 2001 எனக்கு வந்து பிரெயின் ஃபீவர் அட்டாக். என்னுடைய பையன் பிறந்து ஒரு 4-5 நாள் நவம்பரில் பிறந்தான். எனக்கு வந்து பிரெயின் ஃபீவர், இந்த மூளை காய்ச்சல்ங்கிறது வந்து பாதிப்பு வந்தது. ஆனால் மூளைக்காய்ச்சல் பாதிப்பு வந்து அதிலிருந்து அம்மா என்னை வந்து மீட்டு கொண்டு வந்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் அப்போதான் எனக்கு புரிந்தது, இந்த அம்மா வந்து இப்படி தட்டி அந்த மூளைக்குள்ள போட்டதுங்கிறது 10 வருடம் கழித்து வரப்போகின்ற மூளை காய்ச்சலை தாங்கக்கூடிய சக்தியையும் பலத்தையும் அந்த மூளைக்கு அம்மா அப்பொழுதே கொடுத்திருக்கிறார்கள். அது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அம்மா எதுக்காக கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கங்கிறது தெரியவே தெரியல, யாரும் நினைச்சு கூட பார்க்கல. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.